சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்க்கவும் வேண்டாம், பெரிய வெங்காயத்தை வதக்கி சேர்க்கவும் வேண்டாம். ஆக மொத்தத்தில் பிரியாணியாக பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உதிரி உதிரியாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய்யும் கடலெண்ணையும் ஊற்றிக்கங்க. ஸ்பைசஸை நல்லா இடித்து சேர்த்துக்கங்க. 2 மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. பல்லாரியை நல்லா மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். மல்லி இலையும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா வசதி வந்ததுக்கப்புறமா காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கலருக்காக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கறியோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கங்க. 1 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. நான் 300 கிராம் அரிசிக்கு 1 தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கு 400 கிராம் கறியும் சேர்த்துருக்கேன். கறியை சேர்த்ததுக்கப்புறம் அதில் தயிர் ஊற்றிக்கங்க. தயிர் இல்லைனா லெமன் போட்டுக்கங்க. அப்போ தான் கறி பஞ்சு மாதிரி வரும். எந்த தண்ணியும் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. கறியில் உள்ள தண்ணியே போதுமானது. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி கோரி வந்திருக்கும். இதுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட வேண்டியதான். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் சீரக சம்பா சேர்க்குறதா இருந்தால் 2 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிக்கங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியையும் சேர்த்துக்கங்க. முக்கியமான விஷயம், நம்ம கிண்டக்கூடாது. அரிசியை போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு இப்படியுமா அப்படியுமான்ட்டு ஒரு 2 அழகான வளைவு கொடுத்து விடணும். தண்ணியோட அளவு சரியாக தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மேலே நல்லா தெரியும். அப்படின்னா தண்ணி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வேண்டாம், இல்லை ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பபுள்ஸ் மாதிரி இருக்கும். அப்போனா தம் போட ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். 20 நிமிஷம் கழித்து தம் போட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அரிசி ஊசியாக நிற்குங்க. நேராக குத்து வச்சு பார்த்து நிற்கும். அப்போனா பிரியாணி ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, ரொம்ப அருமையாக இருக்கும். வேற ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே, பாய்.